அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நிறைய கவர்மெண்ட்லேருந்து அரசு திட்டங்கள் அரசு ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு வராங்க. ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துட்டே வராங்க. அதே போல தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முக்கியமான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு ஸ்கீம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுவரைக்கும் தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு, இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, தீபாவளி தினத்தன்று ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தீபாவளி பரிசாக 5000 ரொக்க பணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஆணையிட்டிருக்காங்க. இந்த தமிழக அரசு திட்டம் ஒரு சூப்பரான அருமையான திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சரிங்களா? தீபாவளி தினத்தன்று இந்த பரிசு தொகை 5000 கிடைக்க போகிறது. இந்த குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு. சரிங்களா? இந்த 5000 பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் யார் யாரு, விவசாயிகள் யார் யாரு, இதற்கான டோக்கன் எப்போலிருந்து வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதல்ல டோக்கன் வழங்குவாங்க, அதே போல தீபாவளி தினத்தன்று இன்னும் வேற என்ன சிறப்பம்சங்கள்லாம் செய்ய போறாங்க, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விவசாய கடன், நகை கடன்கள் இதை பத்தின அப்டேட்லாம் நிறைய பேர் எப்போ கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க. அதற்கான வீடியோவும் இது இருக்க போகுதுங்க. ஸோ மெயினாக நம்ம ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி பரிசு வழங்க போறாங்க. ஸோ அதை பத்தின தகவல் தான் முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூ. 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூ. 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு. ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ. 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி
செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். அதே போல தான் இப்போ 28% இருந்த ஜிஎஸ்டி வரி இப்போ 18% குறைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது எல்லாமே மோடி போட்ட உத்தரவு தான். சரிங்களா? இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இது போன்ற சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்றும் தீபாவளி பரிசு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? இதுதான் முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்டேட் இன்னைக்கு. அதே போல இதற்கான டோக்கன் வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரேஷன் கடைகள்லையும் இந்த டோக்கன் வழங்கப்படும் தீபாவளி தினத்தன்று. இதற்காக நீங்க ரொக்க பணமும் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த பரிசு தொகை வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.